உங்களோட வாழ்க்கையில நீங்க நேரத்த வீணடிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த கதைய கேட்டதுக்கப்புறம், ஒரு நொடி கூட தேவையில்லாம உங்களோட வாழ்க்கையில நீங்க நேரத்த வீணடிக்க மாட்டீங்க. ஒரு துறவி ஒரே ஒரு வார்த்தையில ஒருவன கோடீஸ்வரனா மாத்துறாரு. அதுக்கு அவருக்கு தேவைப்பட்டது பணமோ, அதிர்ஷ்டமோ கிடையாது. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய சீக்ரெட் தான். 2டே 2 விஷயங்கள். அத நீங்க சரி பண்ணா போதும். உங்களோட வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கான வெற்றிய கண்டிப்பா நீங்க அடையலாம். ஒரு காலத்துல ஒரு முதியவர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் தினமுமே மக்கள் சூழ்ற ஒரு பார்க்ல உட்கார்ந்துட்டு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது என்ன அப்படின்னா, "நீ எத விரும்புறியோ அதையே உன்னோட வாழ்க்கையில நீ பெறுவாய்" அப்படிங்கிறது தான். அங்க நடமாடுற மக்கள் எல்லாருமே இவர ரொம்பவே பைத்தியக்காரத்தனமா இவர் பேசிட்டு இருக்காரு. தினமும் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள வந்தது. அவரோட வார்த்தைக்கு எப்பவுமே முக்கியத்துவம் குடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத யாருமே கேட்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அந்த பெரியவர் திரும்ப திரும்ப அதே வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப ஒரு இளைஞன் அவர கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கான். அவனோட வாழ்க்கையில அவன் எப்பவுமே வெற்றிய பார்த்ததே இல்ல. அந்த வெற்றிக்காக ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட முகம் எல்லாம் ரொம்பவே சோகமா இருந்தது. அந்த பெரியவரோட வார்த்தைய கேட்டு அவர்கிட்ட போய் அவன் சொன்னான், சுவாமி, பெரியவரே, நம்ம விரும்புறத எல்லாம் பெற முடியும்னு நீங்க சொல்றீங்க. அப்படியானா நான் விரும்புறத எனக்கு தர முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்கிறான். அந்த பெரியவரும் சிரிச்சுக்கிட்டே, "கண்டிப்பா நீ விரும்புறத நான் உனக்கு தரேன். ஆனா முதல்ல நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கணும். நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னோட ஆசை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த இளைஞனும், "பெரியாரே, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நான் பணக்காரனா வாழ விரும்புறேன். வைரங்கள், முத்துக்கள் அப்படிங்கிற பொருள விக்கிற மிகப்பெரிய வியாபாரியா நான் வாழ்ந்து அதுல வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அந்த முதியவர்கிட்ட இளைஞன் கேட்கிறான். இளைஞனோட ஆர்வத்த பார்த்தவரு ரொம்பவே உற்சாகமா, "நிச்சயமா உன்னோட ஆசை நிறைவேறும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில வைரத்தையும் முத்தையும் வைக்கிறாரு. இந்த வைரம் உலகிலே ரொம்ப விலைமதிப்பு இல்லாதது. அதோட பேரா மக்கள் அழைக்கிறது நேரம். இத நீ இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில எதையுமே நீ இழக்க மாட்ட. நீ என்ன விரும்புறியோ அதே அளவுக்கு உன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நீ அடைஞ்சே தீருவ அப்படின்னு சொல்றாரு. ஏன் எனக்கு ஒரே யோசனை, நம்ம என்ன கேட்கிறோம், ஆனா இவர் ஒரு விஷயத்த சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உத்து கவனிக்கிறான். அவனோட இடது கையில இன்னொரு முத்த வைக்கிறாரு. அத தொடர்ந்து சொல்றாரு. "இந்த முத்தும் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கும், முன்னேறத்துக்கும் ரொம்பவே முக்கியமானது. இதோட பேரு என்ன அப்படின்னா பொறுமை. நீ உன்னோட நேரத்த சரியான விதத்துல ஒரு வேலைக்கோ, இல்ல ஒரு மனிதர்களுக்கோ நீ கொடுக்கும்போது, அதோட முடிவு சரியா தெரியாத போது நீ ரொம்பவே பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமை தான் உனக்கு இந்த உலகத்திலே எதையும் அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும், அதற்கான சாத்தியக்கூறையும் உனக்கு குடுக்கும்" அப்படின்னு சொல்றாரு. இளைஞன் அந்த பெரியவரோட வார்த்தைகள கேட்டு ரொம்பவே ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சிடுறான். நேரமும், பொறுமையும் உண்மையான செல்வங்கள். அத தவிர காசு, பணம் அப்படிங்கிறதெல்லாம் அதற்கு பின்னாடி வரும் செல்வங்கள் தான் அப்படிங்கிற உண்மைய அவன் உணர ஆரம்பிக்கிறான். அன்னையிலிருந்து அவன் தன்னோட நேரத்த வீணாக்காம ரொம்பவே பொறுமையா உழைக்கவும் கத்துக்கிறான். நகரத்துல மிக பிரபலமான வைர வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் எடுக்க ஆரம்பிக்கிறான். நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்தி நேர்மையாவும், கடினமாகவும், பொறுமையாவும் வேலை செய்யறதுனால கடைசியில அவன் ஒரு சிறந்த வைர வியாபாரியா மாறிட்டான். இந்த கதை உண்மையிலே நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நேரமும் பொறுமையும் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல். ஆனா நம்ம அத ரொம்பவே அலட்சியப்படுத்திட்டு வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களுக்கு ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என்னதான் சரியான விஷயத்த செஞ்சாலுமே பொறுமை இல்லாததுனாலையும், அந்த நேரத்த சரியா பயன்படுத்திக்க தெரியாததுனாலையும், அந்த வெற்றி கிடைக்காததுனாலையும் அத கைவிட்டுட்டு அடுத்த வேலைய செய்யறதுக்கு போயிடுறோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட நேரத்த சரியா பயன்படுத்தாததும், நம்ம கிட்ட பொறுமை இல்லாததும் தான். ஆனா உண்மையான வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளோட நேரத்தையும், அதற்கான பொறுமையும் சார்ந்ததா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிய அடையறாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம இழந்த நேரம் அப்படிங்கிறது எப்பவுமே திரும்பவே திரும்பாது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வாய்ப்பு. பொறுமை அப்படிங்கிறது முடிவுகள் உடனடியா தெரியல அப்படின்னாலும் அமைதியாகவும், ஒரே ஃபோக்கஸோடவும் இருந்து நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா இத அடைவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம பொறுமையா இருக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வழி. அதனால உங்க ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு கனவு இருந்தது அப்படின்னா, அந்த கனவ ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தேவையான 2 விஷயம் அப்படின்னா, அது 1
நேரம், இன்னொன்னு பொறுமை. இந்த 2 விஷயத்தையும் நீங்க சரியா கையாள கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காம, ஏன் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிய ரொம்பவே சாதாரணமா உங்களால அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற மிக ஆழமான கருத்து. உன்னோட வாழ்க்கையில நேரத்தையும், பொறுமையும் உன்னோட சக்தியா மாத்திக்கோ. இந்த 2யும் சரியா பயன்படுத்தினாலே போதும். இந்த உலகத்துல உன்னால அடைய முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இதோட முடிவுல நம்ம ஆழமா கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நேரமும் வெற்றியும் தான் மிகப்பெரிய வெற்றிக்கான முழுமையான ரகசியம் அப்படின்ட்டு. அத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நன்றி.